ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. பிரபல இயக்குனரின் வீட்டில் கொள்ளையடித்த திருடர்கள் அவர் வென்ற தேசிய விருதுகளை மட்டும் திரும்ப வந்து வீட்டின் கேட்டில் தொங்கவிட்டு சென்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. பார்க்கலாம் விரிவாக. சாமானிய மக்களின் வாழ்க்கை முறையையும் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளையும் பேசி தமிழ் சினிமாவில் தடம் பதித்தவர் இயக்குனர் மணிகண்டன். எழுத்து, இயக்கம், ஒளிப்பதிவு என தமிழ் சினிமாவில் பன்முகத்திறன் கொண்டு வலம் வந்த இவர் தன் படைப்புகளுக்கென தனி ரசிகர் பட்டாளமே சம்பாதித்திருக்கும் நிலையில் இவர் எழுதி இயக்கிய காக்கா முட்டை, கடைசி விவசாயி ஆகிய திரைப்படங்கள் தேசிய விருதுகளையும் வென்று தமிழ் சினிமாவிற்கு பெருமை சேர்த்தது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் வசித்து வரும் இயக்குனர் மணிகண்டனின் வீட்டில் கடந்த 8ஆம் தேதி மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. பட வேலைக்காக குடும்பத்துடன் மணிகண்டன் சென்னையில் தங்கியிருக்கும் நிலையில் அவரின் வீட்டிற்குள் புகுந்து மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியிருக்கின்றனர். வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கும்பல் பீரோவில் இருந்த 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 5 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற நிலையில் அதில் கடைசி விவசாயி திரைப்படத்திற்காக மத்திய அரசால் வழங்கப்பட்ட 2 தேசிய விருதுகளும் அடங்கும் என்பது அவரை மட்டுமின்றி தமிழ் சினிமா ரசிகர்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் தமிழ் சினிமா ரசிகர்களின் நெஞ்சில் பாலை வார்க்கும் விதமாக ஒரு செயலை செய்திருக்கின்றனர் மணிகண்டனின் வீட்டில் கொள்ளையடித்தவர்கள். கொள்ளையர்களை போலீசார் வலைவீசி தேடி வரும் சூழலில் மீண்டும் ஒரு இரவில் மணிகண்டனின் வீட்டிற்கு வந்த கொள்ளையர்கள் அவருடைய வீட்டின் கேட்டில் அவர் வென்ற 2 தேசிய விருதுகளையும் வைத்துவிட்டு, ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள், உங்கள் உழைப்பு உங்களுக்கே என பேப்பரில் எழுதி வைத்து சென்றது பேசு பொருளாகியிருக்கிறது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொள்ளையர்கள் வைத்துச் சென்ற 2 தேசிய விருதுகளையும் கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் அருகில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கொள்ளையர்களை வலைவீசி தேடியும் வருகின்றனர். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.